தாவேகாவில் மரியாதையே இல்லை. மனம் நொந்து போய் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் தாவேகாவினர். பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியல் என்பது இப்போது விஜய்க்கு எதிராக மொத்தமாக திரும்பியிருக்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தீவிரமான தேர்தல் வேலைகளில் இறங்கி இருக்கும் நிலையில் விஜயின் கட்சி நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்து வருகிறது. விஜயின் கட்சிக்கு ஆரம்பத்தில் ஆதரவு என்பது பொதுமக்களிடையே ஏகபோகமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு விஜயின் தவறான அரசியல் நகர்வுகளால் விஜய்க்கு இருந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் விவகாரத்து பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் இவருடைய அரசியலை மேலும் பின்னோக்கி கொண்டு செல்கிறது. இதில் கூடுதல் சிக்கலாக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான இலவச திட்டங்களை விஜய் அறிவித்திருந்தார். அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மாதம் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த ஒரு அறிவிப்பு என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியதோடு மட்டுமில்லாமல் விஜய்க்கு எதிராகவே இந்த அறிவிப்பு திரும்பிவிட்டது. ஏனென்றால் விஜய் அரசியலுக்கு வந்தபோது இலவசங்களுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்றும் இலவசங்கள் வேண்டவே வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். கல்விக்கு மட்டுமே இலவசங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் மற்றபடி இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று விஜய் திட்டவட்டமாக அப்போது கூறியிருந்தார். ஆனால் தற்போது திடீரென இலவசமாக ரூபாய் 2500 கொடுக்கப்படும் என்று இவர் அறிவித்திருப்பது இவரின் அரசியல் மீதான நம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் உடைத்திருக்கிறது. இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று இவரே கூறிவிட்டு பிறகு இவரே இலவசத்தை அறிவிப்பது என்பது இவர் மீதான நம்பிக்கையை பொதுமக்களிடையே மொத்தமாக சிதைத்துள்ளது. இதனையடுத்து அடுத்த அறிவிப்பாக வீட்டு உபயோகத்திற்காக 6 சிலிண்டர்கள் வருடத்திற்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் இதனால் பெண்கள் மேலும் பயனடைவார்கள் என்றும் விஜய் கூறியிருப்பது மேலும் அதிர்ச்சியடைய வைத்தது. முதலில் இலவசமாக 6 சிலிண்டர்களை ஒரு வீட்டுக்கு கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட தமிழகத்தில் சாத்தியமே கிடையாது. அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது தமிழக அளவில் பார்த்தால் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய நிதியை செலவழிக்க முடியாது. இது நன்கு தெரிந்தும் கூட இப்படி ஒரு பொய்யான வாக்குறுதியை விஜய் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். இது மட்டுமில்லாமல் இன்னும் பல இலவச அறிவிப்புகளை இவர் அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவருடைய விவகாரத்து பிரச்சனை என்பது இப்போது பூதாகரமாக வெடித்திருப்பதால் இந்த விஷயத்தை மடை மாற்றுவதற்காகவே பல இலவச வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி ஊடகங்களின் கவனங்களை திசை திருப்பி இவருடைய விவகாரத்து பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளதான் இவர் இத்தகைய அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவருடைய அறிவிப்பில் மகளிருக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றும் இவருடைய ஆட்சியில் எந்த ஒரு பெண்ணுக்கும் தீங்கு விளைவிக்காமல் பார்த்து கொள்வது கடமை என்றும் அதற்கான தனித்தனி துறைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் விஜய் கூறியிருந்தார். இவர் இப்படி கூறும்போது பலருக்கும் சிரிப்புத்தான் வந்தது. ஏனென்றால் இவருடைய மனைவிக்கே இவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. இவருடைய மனைவியும் ஒரு பெண்தான். அப்படி இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கே சரியான நீதியையும் பாதுகாப்பையும் வழங்க முடியாத இவர் எப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் நடிகர் விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்து 3 வருடங்களாகி விட்டது. சினிமாவை போல அரசியலிலும் கொடிகட்டி பறக்க வேண்டும் என ஏராளமான திட்டங்களுடன் களமிறங்கினார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்தார். இது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களே உள்ள நிலையில் தாவேகாவுடன் இப்போது வரை எந்த கட்சியும் கூட்டணி சேரவில்லை. திமுக தனது தோழமை கட்சிகளுடன் பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்துள்ளது.
அதிமுக பாஜகவும் தங்களால் முயன்ற முயற்சியை எடுத்து வருகிறார்கள். விஜயின் ஆட்சி அதிகாரம் பங்கை காங்கிரஸ் கட்சி மட்டுமே சீரியஸாக எடுத்துக்கொண்டது. விஜயின் தாவேகாவுடன் இணைந்து விடுவோம் என காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கு நேரடியாக அழுத்தம் கொடுத்து பேரம் பேசினார்கள். கடைசியில் அதுவும் கைகூடவில்லை. தாவேகாவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளை இணைக்கும் அசைன்மெண்டை அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஒப்படைத்தார் விஜய். மற்ற கட்சிகளில் அதிருப்தியில் இருப்போரை தாவேகா பக்கம் இழுக்கும் பொறுப்பும் ஆதவிடம் கொடுக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர அனுபவம் பெற்ற வேற யாரும் தாவேகா பக்கம் இதுவரை செல்லவில்லை. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவதை விட தாவேகா உள்கட்சி பூசலில்தான் அதிக கவனம் செலுத்தினார்கள். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி என ஆளுக்கு ஒரு தனி டிராக்கில் பயணம் செய்தார்கள். இவர்கள் தங்களுக்குள் யார் பெரிய ஆள் என்ற சண்டையில்தான் இருந்தனர். மேலும் இது குறித்து தாவேகாவினர் கூறுகையில், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடந்த நவம்பர் வரை விஜயை நேரடியாக பாராட்டி சிக்னல் கொடுத்தார். பதிலுக்கு தாவேகா தரப்பில் இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. செங்கோட்டையன் அவர்களின் முயற்சிகளையும் தாவேகா தலைமை கண்டு கொள்ளவில்லை. தாவேகாவில் இருந்து செங்கோட்டையனை தவிர வேறு யாரும் பேசாததால் அதிருப்தியடைந்த தினகரன் கடுப்பாகி பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டார். அதே சமயம் எந்த முயற்சியும் எடுக்காமல் புத்தாண்டுக்கு பிறகு தினகரன் தாவேகா கூட்டணியில் இணைவார் என ஆதவ் அர்ஜுனா விஜயை நம்ப வைத்திருக்கிறார். அதேபோல் விஜய் எங்க வீட்டு பிள்ளை என ஆரம்பத்திலே கொக்கி போட்ட தேமுதிக பிரேமலதாவையும் தாவேகா முறையாக அணுகவில்லை. தேமுதிகவுடன் பேச அவர்கள் நாள் கிழமைக்காக காத்திருந்த நேரத்தில் திமுக வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை கூட்டணிக்குள் இழுத்துவிட்டது. ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் என திமுகவில் இணைந்த அதிமுக புள்ளிகளின் முதல் சாய்ஸ் தாவேகாதான். அடுத்தடுத்து செங்கோட்டையனுக்கு நடந்த அவமானத்தாலும் முறையாக அணுகாததாலும் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டனர். ஆதவ் அர்ஜுனா தான் அமைச்சரே ஆகிவிட்டோம் என்கிற மனப்பான்மையில் கூட்டணிக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இந்த நிலையில் தாவேகாவின் கடைசி நம்பிக்கையாக காங்கிரஸ் மட்டுமே இருந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை நேரில் சந்தித்து காங்கிரஸ் தலைமையிடம் நேரடியாக பேசுங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த பொறுப்பையும் விஜய் மீண்டும் ஆதவிடம் ஒப்படைத்தார். திமுகவின் கரார் முடிவால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரும் தாவேகாவை அணுக முயற்சித்தார். ஆனால் தாவேகாவில் நடந்த அதிகார போட்டியில் அதுவும் நிறைவேறவில்லை. செல்வ பெருந்தகை போன்ற லோக்கல் நிர்வாகிகளை பார்க்காமல் நேரடியாக ராகுல் காந்தியை சந்திக்க முயற்சி செய்தார். ஆனால் ராகுல் காந்தியோ ஆதவை நேரடியாக சந்திக்காமல் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமே டீல் செய்துள்ளார். கடைசியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே ஹைதராபாத் வந்த ராகுல் காந்தியை சந்திக்க ஆதவ் அர்ஜுனா பெரிதும் முயற்சி செய்தார். ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 15 பேர் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என உறுதியாக சொல்லிவிட்டனர். இதனால் கடைசி வரை ஆதவை ராகுல் காந்தி சந்திக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியும் கையை விட்டு போனதால் விஜய் கடும் அப்செட் ஆகி இருக்கிறார். தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் தரவுகளை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு ஆதவ் விஜயை நன்றாக ஏமாற்றி விட்டார். இதை மிகவும் தாமதமாக உணர்ந்த விஜய் கூட்டணிக்கு காத்திருந்த கட்சிகளுடன் உரிய முறையில் பேசி முடிக்கவில்லை. தேர்தல் களத்தில் நமக்கு இருந்த வாய்ப்புகள் அனைத்தையும் இப்படி கோட்டை விட்டு விட்டீர்களே என்றும் இன்னும் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆதவ் அர்ஜுனாவை புஷி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி முன்னிலையில் விஜய் கண்கள் சிவக்க திட்டி இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. இந்த சம்பவம் தாவேகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் திட்டுவதாக இருந்தால் தனியாக அழைத்து திட்டியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இப்படி புஷி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி முன்னிலையில் திட்டிவிட்டாரே, இனி தாவேகாவில் நமக்கு என்ன மரியாதை இருக்கும் என்று மனம் நொந்து போன ஆதவ் அர்ஜுனா இன்று திடீரென முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசி வருவதாகவும், இந்த சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தனிப்பட்ட சந்திப்பாக நடந்து வருவதாகவும்
கூறப்படுகிறது. மேலும் இந்த தகவல் அறிந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடும் டென்ஷனில் இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.